வணக்கம். சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆண்டார்குப்பம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். அதிகார தோரணையுடன் மிக அற்புதமாக காட்சியளிக்கும் முருகப்பெருமான் இங்கே காலை பாலகனாகவும் மதியம் இளைஞராகவும் மாலை முதியவராகவும் காட்சி தருவது இந்த கோவிலின் சிறப்பாகும். கைலாயத்திலிருந்து திரும்பிய பிரம்மன் சிறுவனாக இருக்கும் முருகனை அலட்சியப்படுத்தியதாலும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாமல் முடித்ததாலும் முருகனின் கோபத்திற்கு ஆளாகி முருகனால் தலையில் கொட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் காட்சியை இங்கு உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. இதனால் தன் ஆணவம் அழியப்பட்ட பிரம்மன் முருகன் எதிரே அமர்ந்து முருகனின் ஆணையால் இங்கு வரும் பக்தர்களுக்கு அவர்கள் தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு பதவி யோகமும் ஆளும் யோகமும் அளிப்பதாக மக்களால் நம்பப்படுகிறது. என்ன மக்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு ஒரு முறையேனும் சென்று முருகப்பெருமானின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.